ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பரவி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து இருந்துட்டு அன்னபூர்ணி மனசை எப்படியாவது மாற்றிடணும் அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா இருந்துட்டு சிந்துவை பார்க்க வராங்க. வந்த உடனே சிந்து இங்கே பாரு சிந்து, வருத்தப்படாத, அன்னபூர்ணி பெரியம்மாவோட மனசு மாறலன்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத, கண்டிப்பாக நீ அன்னபூர்ணி பெரியம்மா மனசை மாற்றிடுவேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு டாக்டரே, இதை சொல்றதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையா டாக்டரே? உன் மனசுல இருக்கிற விருப்பத்தை கூட நீ உன்னோட பெரியம்மா கிட்ட சொல்ல மாட்டியா? இவ்வளோ கோழையா டாக்டரே? நீ கொஞ்ச நேரம் நிறுத்து சிந்து. உன்னால எப்படி இப்படியெல்லாம் பேச முடியுது? என் பெரியம்மா பேச்சை மீற மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சிருந்து எதுக்காக இப்படியெல்லாம் பேசுற? நானா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன்? நீயா தானே போய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்க வச்ச. இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், என் பெரியம்மா சொன்னா மட்டும்தான் உன் கூட சேர்ந்து வாழும்னே தவிர அந்த கடவுளே நேர்ல வந்து சிந்து கூட சேர்ந்து வாழு அப்படின்னு சொன்னாலையும் கண்டிப்பா அந்த விஷயத்த என்னால பண்ணவே முடியாது. இந்த விஷயத்துல நான் எதுவுமே பண்ண மாட்டேன். உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோ. இங்க பாரு டாக்டரே, இனிமே வந்து எனக்கு பரிதாபப்படுறதோ, என் மேல பாவப்படுறதோ, என்கிட்ட வந்து பேசுறதோ எதுவுமே நீ பண்ணவே பண்ணாத. இனிமே அன்னபூர்ணி பெரியம்மாவோட அன்னபூர்ணி அத்தையோட மனசை எப்படி மாத்தணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா எழுந்து கோவிலுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு சிவாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கோவிலுக்கு போறாங்க. நம்ம பைரவி இருந்துட்டு இங்க பாருங்க அத்தை, இப்பதான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கே வந்திருக்கீங்க, அதுக்குள்ள எதுக்காக அத்தை நீங்க கோவிலுக்கெல்லாம் போகணும்? வேண்டாம் அத்தை. இங்க பாரு பைரவி, எனக்கு கோவிலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, என்னன்னு தெரியல, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தே ஆகணும். நீ வேண்டாம், நான் டிரைவரை மட்டும் கூட்டிட்டு போய் வந்துடுறேன், நீ இங்கே இரு பைரவி. இல்ல அத்தை, உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால எப்படி இருக்க முடியும்? நானும் வரேன் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அது அன்னபூர்ணி இருந்துட்டு இங்கே பாரு பைரவி, நான் பத்திரமா போய் பத்திரமா வரேன், நீ என்னை பற்றி கவலைப்படாத, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை கூட்டிகிட்டு கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து பயங்கரமாக தன்னோட வாழ்க்கையை நினச்சி ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அன்னபூர்ணி கோவிலுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே சாமியெல்லாம் கும்பிட்டு சிவாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அந்த சிந்து எப்படியாவது சிவாவை விட்டு போகணும், அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு முனிவர் வராரு. வந்த உடனே நம்ம அன்னபூர்ணியை பார்த்து, இங்க பாருங்கம்மா, நீங்க ஒரு பொண்ணு பத்தி வேண்டறதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க. ஒரு பொண்ணு உங்க குடும்பத்தை விட்டு போறதுக்காக தான் இவ்வளோ நாளா நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆமா தானம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே அன்னபூர்ணிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருங்க ஐயா, உங்களுக்கு எப்படி ஐயா தெரியும்? எப்படி ஐயா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கம்மா, நீங்க வேண கடவுள் தான் என்னை அனுப்பி விட்டுருக்காரு, இந்த விஷயத்த உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் யாரை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆளால் தான் உங்கள் வீட்டுக்கே பெரிய நன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால மட்டும்தான் நீங்கள் இப்போ ஒரு பெரிய ஆபத்துலேருந்து விலகி இருப்பீங்க. அவங்களால மட்டும்தான் நீங்கள் இப்போ உயிரோடையே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சாமி, அவள் எங்கள் வீட்டுக்கே துரோகம் பண்ணியிருக்கா. எங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லை, அவனை கட்டிக்கின புருஷன்கிட்ட கூட நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கா. அப்படி இருக்கும்போது என் பையன் கூட எப்படி அவளை சந்தோஷமாக நான் என்னால் வாழ வைக்க முடியும்? அது என்னால் முடியவே முடியாது. இங்கே பாருங்க சாமி, அவளை பார்த்தாவே அவள் பண்ண துரோகமும் நம்பிக்கை துரோகம் தான் என்னோட கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. அதனால் அவளை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. என்னோட தங்கச்சி மகா, அவள் கல்யாண மண்டபத்தில் என்கிட்ட எவ்வளவோ சொன்னால் என் பையன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு. ஆனால் நான் தான் அது எதுவுமே நம்பாமல், ஒரு பொண்ணு இந்த விஷயத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய் சொல்ல மாட்டான்னு நம்பி இப்படி ஒரு கல்யாணத்தை என் பையனுக்கு நான் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதுக்கப்புறம் என்னோட பையன் எப்படியெல்லாம் மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான்னு நான் தான் எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு எல்லாமே. அதனால தான் என் பையன்கிட்ட இருந்து எப்படியாவது சிந்துவை பிரித்து என்னோட பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கம்மா, உங்கள் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பொண்ணையும் உங்கள் பையனையும் நீங்கள் பிரிக்காதீங்க. நீங்கள் பிரிக்காமல் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா உங்கள் குடும்பமே சீரழிஞ்சு போகுமா, அதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சாமி, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கடவுளே நிற்பாருன்னு நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. அவ்வளோ தப்பு பண்ணினவ எப்படி எங்கள் வீட்டுக்கு நான் மருமகளை ஏற்றுக்க முடியும்? அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இங்கே பாருங்கம்மா,
அந்த கடவுள் தாம்மா இப்படி ஒரு செயலை செஞ்சு உன்னோட பையனுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே அந்த கடவுள் தாம்மா. அப்படி இருக்கும்போது அந்த கடவுள் மேலே நீ கோவப்படுவியாம்மா? கடவுள் மேலே கோவப்பட மாட்டல்ல. அந்த கடவுள் தாம்மா உன்னை இங்கே வர வச்சுக்கிறதே. இங்கே பாருங்க, இந்த விஷயத்த உங்ககிட்ட தெரிவிக்க சொல்லுச்சு. உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டு அந்த பொண்ணை உங்கள் பையன் கூட சந்தோஷமாக வாழ விடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் நடக்கிறதெல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு காரியமாக நல்ல விஷயமா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தாம த தன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அந்த சாமியார் இருந்துட்டு கொட்டி தீர்த்துட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்ப குழப்பமா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் கோவிலை சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்து அழுதுகிட்டு தன்னோட வாழ்க்கையை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கவும், இதை பார்த்து அன்னபூர்ணி இருந்துட்டு இவ தான் அந்த சாமியாரை அனுப்பி வச்சிருப்பாரோ, இல்லை இல்லை இவர் எப்போவுமே இவர்கிட்ட நான் எத்தனையோ தடவை கேட்டிருக்கேனே, ஆனால் இவர் சொல்கிறது எல்லாமே உண்மையாக தானே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறது, என்ன பண்ணால் நம்ம பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த சிந்து நம்ம வீட்டுக்கு சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததை தவிர வேற எதுவும் தப்பு பண்ணல. ஆனால் அந்த ஒரு விஷயத்த பண்ணதுனால எத்தனை பேரோட வாழ்க்கையோ எத்தனை பேர்கிட்ட அசிங்கமோ அவமானமோ பட வேண்டியதாக இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? என்னால் அது எதுவுமே மறக்க முடியாது. ஆனால் மறக்க முடியாத நல்ல விஷயங்களும் நம்ம தான் சிந்து பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த கடவுளையே நம்ம அன்னபூர்ணியோட மனசை மாற்றி சிந்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சிந்து, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும், இந்த வாய்ஸை கேட்ட நம்ம சிந்துக்கு பயங்கர ஷாக்காக அப்படியே நிமிந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம அதாவது அன்னபூர்ணியை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமா, அத்தை என்னத்தை நீங்கள் இங்கே, எப்படி அத்தை நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சிந்து, உன்னோட வாழ்க்கையை நினச்சி தானே நீ வருத்தப்பட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாரு சிந்து, நீ கவலைப்படாத. உன்னோட வாழ்க்கையில் சிவாவை உன்னை விட்டு பிரிக்கக்கூடாதுன்னு தானே நீ இவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக இனிமேல் சிவாவையும் உன்னையும் நான் பிரிக்கவே மாட்டேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். அது என்னோட 2 கண்ணால் பார்த்து நான் ரசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையாத்த. நான் வேணும்னு இது எதுவுமே பண்ணலாத்த. என்னோட பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு டாக்டரையும் என்னையும் சேர்த்து வைப்பீங்க. ப்ளீஸ் அத்தை, என்னை புரிஞ்சுக்கோங்க அத்தை. இங்கே பாரு சிந்து, நான் தான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறமும் எதுக்காக இப்படி என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி கெஞ்சாத, பரவாயில்ல விடு. நீ ஏதோ தெரியாமல் பண்ணிட்ட. அந்த கடவுளுக்கு, அதாவது அந்த கடவுள் யார் யாருக்கு என்னென்ன எழுதி வச்சுருக்காரோ அது தானே நடக்கும். நீ கவலைப்படாத, இனிமே நடக்க போகிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு நான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகா இருந்துட்டு ஸ்னேகா கிட்டே போயிட்டு, இங்கே பாரு ஸ்னேகா, எதுக்காக நீ அன்னபூர்ணி உசுரை காப்பாற்றின? இங்கே பாரு, நீ இப்படி பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ மட்டும் அந்த அன்னபூர்ணியோட உயிரை காப்பாற்றாமல் இருந்திருந்தேன்னா அந்த வீட்டில் நான் சொல்கிறது தான் சட்டன்ற மாதிரி இருந்திருக்கும். நான் தான் அந்த குடும்பத்தோட அடுத்த தலைவாக இருந்திருப்பேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண? நீ மட்டும் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தேன்னா சிவாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். நீ எதுவுமே இப்படி யோசிக்காமல் எதுக்காக இப்படி காப்பாற்றின அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ஸ்னேகா இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். இது எல்லாத்தையுமே பண்ணது நான் தானே, உங்களுக்கு தெரியலையா ஆண்டி அப்படின்னு சொல்லவும், என்ன ஸ்னேகாப்பா சொல்கிற? இங்கே பாருங்க ஆண்டி, லாரியை செட் பண்ணதும் நான் தான். அவங்கள உயிருக்கு காப்பாற்ற வச்சதும் நான் தான். இப்போது அவங்க உயிரை காப்பாற்றினது நான் தானே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் அவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதாவது சிவாவே அவங்களே எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இது நடக்க தான் போது பாருங்க அப்படின்னு சொல்லவும், என்ன ஸ்னேகா சொல்கிற? நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு அப்படியே தலையே சுற்றுற மாதிரி இருக்குது. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண? சிவாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். அவங்களே வந்து என்கிட்ட சிவாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல வைப்பேன். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஆண்டி, நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஸ்னேகா, ஏதோ என்னமோ சிவா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தா அது மட்டுமே எனக்கு போதும். அந்த
ஒன்றும் இல்லாதவளை என் வீட்டில் வச்சிருக்க வரைக்கும் கண்டிப்பாக உனக்கும் சிவாக்கும் கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும். இன்னும் 2 நாளில் எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு அன்னபூர்ணியாக்கா உத்தரவு போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவள் போய் தானே ஆகணும். பார்க்கலாம், 2 நாள் கழித்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, அந்த சிந்துவை மட்டும் சிவா கூட நெருங்க விடாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும்தான் உங்களோட வேலை. வேறு எதுவுமே நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதாவது அன்னபூர்ணியும் நம்ம சிந்துவும் ரொம்பவே சந்தோஷமாக காரில் ஏறி உக்காந்து, இங்கே பாருங்கத்த, நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக என்னை ஏற்றுக்கிட்டு இப்படி என்கிட்ட பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கலத்த, என்னை மன்னிச்சிருங்கத்த அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சிந்து, ஏதோ நடந்து போச்சு. இனிமேல் நடந்ததை பற்றி யோசிக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே சரியாகாதில்ல. அதனால் பிரச்சனையை வளர்க்க அது நீண்டுக்கிட்டே தான் இருக்கும். நான் யாராச்சும் ஒருத்தர் இறங்கி போனால் தானே அதுக்கு ஒரு முடிவே கிடைக்கும். அதனால் இந்த விஷயத்தில் நான் இறங்கி போய் உங்கள் 2 பேரையும் சந்தோஷமாக வாழ வைக்கலான்னு இருக்கேன். சிவா மனசுலையும் நீ இருக்கன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. சிவா அவன் மனசில் இருக்கிற விருப்பத்தை என்கிட்ட சொல்லாமல் பெரியம்மாவோட வார்த்தையை மீறக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருக்கான். அது என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இங்கே பாரு சிந்து, கொஞ்சம் கொஞ்சமாக சிவாவோட மனசே நீ மாற்றிட்ட. கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரோட மனசை மாற்றி இந்த வீட்டு மருமகளாக வந்து நிற்பன்னு நான் நம்புகிறேன். நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அன்னபூர்ணியை கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம மகா, அதுக்கப்புறம் எசக்கி, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா, இவங்க 3 பேருமே நம்ம அன்னபூர்ணி அது சிந்துவோட கையை பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக நடந்து வரதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பரப்பரன்னு ஓடி வந்து, இங்கே பாருங்கக்கா, என்னக்கா இவ கையை பிடிச்சிக்கிட்டு நடந்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மகா, பேசிக்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சோபாமலையும் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்கா, என்னக்கா நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கலான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கீங்க, என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து நம்ம சத்யராஜும் அதுக்கப்புறம் நம்ம சாரதாவும் வராங்க. வந்த உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்க அண்ணி, எதுக்காக அண்ணி எங்களை சீக்கிரமாக வர சொன்னீங்க, சொல்லுங்க அண்ணி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சாரதா, சிந்து பண்ணது தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை. அது ஏதோ நடந்து போச்சு. அதுக்காக அவளை எல்லாரும் வெறுத்து ஒதுக்குனா அவள் எங்கே தான் போவா. அதனால் நீங்கள் எதுவுமே மனசில் வச்சுக்காம நீங்கள் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக நடக்கிறதெல்லாம் நடந்து போச்சு. இனிமேல் நம்ம எண்ணத்தை பற்றி யோசித்து என்ன ஆக போகுது. இனிமேல் சிவாவையும் சிந்துவையும் நான் சேர்த்து வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாரதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ணி, என்ன அண்ணி சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையா அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் சாரதா, இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது யாரு நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் இந்த விஷயத்தில் இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எதுக்காகக்கா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்ததில் எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாது. எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? இந்த முடிவில் எனக்கு துளி கூட சம்மதமே கிடையாதுக்கா. என் பையனுக்கு ஸ்னேகாவை தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஸ்னேகா தான் சிவாக்கு ஏற்ற பொண்ணு. அதனால் இவளுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாமல் சிவா எப்படி இவ கூட சேர்ந்து வாழ்வான்? அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இங்கே பாரு மகா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்காம சிவாக்கும் சிந்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதில் தான் நியாயமே இருக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ தான் போகிறாங்க. இதை யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக, இங்கே பாருங்கத்த, நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்து என்னை உங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலத்த. ரொம்ப ரொம்ப நன்றி அத்தை, உங்களை காலத்துக்கும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுவோம். அடைச்சி நிறுத்தடி, உன்னை போய் மருமகளை ஏற்றுக்க எங்களால் முடியவே முடியாதுடி. இங்கே பாரு, இந்த வீட்டு மருமக நீ கிடையவே கிடையாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு போடி. இங்கே பாரு மகா, நான் சொன்னதை மீறி யாராச்சும் சிந்துக்கிட்ட ஏதாவது சொன்னீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை.
அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பைரவி வராங்க. வந்த உடனே என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. எதுக்காக இவளை திரும்ப ஏத்துக்கிட்டீங்க நீங்க? இங்க பாரு பைரவி, அவ பண்ணது எல்லாமே தப்புதான். ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? சிந்து இப்படி பண்ணதானால மட்டும்தானே நீ எனக்கு மருமகளா வந்த. உன்ன மாதிரி ஒரு மருமக என்ன எங்க தேடினாலும் எனக்கு கிடைச்சிருக்குமா? கண்டிப்பா கிடைச்சிருக்காது. அதனாலதான் நான் சிந்துவை ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சிந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுதான். சிவாவை இப்படி ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற எந்த தப்புமே பண்ணல. அது மட்டும் இல்லாம சிவாவோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா சிந்து மாத்திட்டா. இப்போ சிவாவோட மனசு முழுக்க சிந்து மட்டும்தான் இருக்கா. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கிறது ரொம்ப பெரிய பாவம். அதனால அந்த பாவத்தை என்னால பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பைரவிக்கு ரொம்பவே கோவமா, சரி அத்தை இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்களே, அவங்கள எதிர்க்க முடியாது அப்படின்னு சைலண்டா இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிவா வரவும், சிவா வந்த உடனே என்ன பிரியமா நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வர சொன்னீங்க, என்னாச்சு பிரியமா? ஏதாவது உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? சொல்லுங்க பிரியமா, ஏதாவது இருந்தா கூட சொல்லுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். இங்க பாரு சிவா, நான் எதுக்காக உன்னை வர சொன்னேன்னா, நீயும் சிந்துவும் இனிமே ஒன்னா சேர்ந்து வாழலாம், அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சிவாக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. என்ன என்ன பிரியமா சொல்றீங்க நீங்க? உண்மையாவே சிந்து கூட சேர்ந்து நான் வாழலாமா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக தான் நீங்க கூப்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் ஃப்ளைட்லயே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சிவா, இவ்வளோ பிடிச்சிருக்கா உனக்கு சிந்துவை இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தனா கண்டிப்பா முதலே உன்னையும் சிந்தையும் நான் பிரிச்சிருக்க மாட்டேன். உன்னோட மனசுல இருக்கிறது என்ன ஏதுன்னு கூட நான் விசாரிக்காம தெரிஞ்சுக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்தது ரொம்ப பெரிய தப்பு தான். என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லவும், என்ன பெரியம்மா, சின்ன வயசுல இருந்து நீங்க எனக்கு நல்லது மட்டும் தானே பண்ணியிருக்கீங்க, இப்பவும் எனக்கு நல்லது நினைச்சு தானே பண்ணீங்க. ஆனா அது ஒரு தப்பான ஒரு வழியில போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க கவலையப்படாதீங்க. இனிமே சிந்துவும் நானும் எப்படி சந்தோஷமா வாழ போறோன்னு மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாருங்கக்கா, நீங்க என் பையன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணவல எப்படி உங்களால ஏத்துக்க முடியுது? இது என்னால ஏத்துக்கவே முடியாது, இவளை ஏத்துக்கவும் முடியாது. ஏவாடி அப்படின்னு நம்ம சிந்துவை தரன்னு இழுத்துக்கிட்டு போய் வெளியே விட்டுடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம அன்னபூர்ணி வந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம மகாவை ஒரே ஒரு அடி பல்லான்னு கன்னத்திலே விட்டுடுறாங்க. இங்க பாரு மகா, இனிமே சிந்துவோட விஷயத்துல நீ தலையிடவே கூடாது. இனிமே சிந்துவோட விஷயத்துல தலையிட்ட உனக்கு அவ்வளவுதான் மரியாதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அது ஆறுமுகம் வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா, மா என்னாச்சுமா, எதுக்காகமா சித்தியை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு ஆறுமுகம், நானும் உங்க சித்திக்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா அவ எதுவுமே கேட்காம அவ பாட்டுக்கு அவ பண்றது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா. அது என்னால பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியல. அதனாலதான் அவளுக்கு கொடுக்க வேண்டிய முறையில எல்லாத்தையும் கொடுத்தேன். இப்போ அவ புரிஞ்சுப்பாள்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்க பாருங்கக்கா, அவளுக்காக இப்போ என்ன அடிச்சிட்டீங்களே, அவ என்ன பண்ணிட்டா உங்களுக்கு? இங்க பாரு மகா, அவ என்ன பண்ணிட்டான்னு என்ன கேட்குறியே? இப்போ சிவா உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இப்போ சிந்து தான். சிந்து மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா சிவா உயிரோடையே இருந்திருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம சிவாவோட வேலையே நிறைய டைம் போக இருந்திருக்கு. அந்த வேலையெல்லாம் காப்பாத்தி கொடுத்ததே சிந்து தான். நம்ம வீட்டுக்கும் நிறைய நல்லது பண்ணியிருக்கா. இதை விட என்ன வேணும் ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம மகாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்னேகாவுக்கு கால் பண்ணி, இங்கே பாரு ஸ்னேகா, அன்னபூர்ணி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. எனக்கு என் அன்னபூர்ணியை எதிர்த்து எதுவுமே பேசவும் முடியல. அன்னபூர்ணி கிட்ட போய் என்னால் நிற்கவும் முடியல. அவள் என்னையே அசிங்கப்படுத்தி என்னையே கன்னத்தில் அடிச்சிட்டா ஸ்னேகா. இப்போ அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு நம்மளால் முடியவே முடியாது போலையே. இப்போ நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே ஸ்னேகா இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்களே, சிவாவையும் என்னையும் சேர்த்து வைக்கிறேன்னு. இப்போ அந்த
நீங்கள் அந்த சிந்துவையும் சிவாவையும் எதுக்காக சேர்த்து வைக்கிறீங்க? அது நடக்கவே கூடாது ஆண்டி. நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும். ஏதாவது பண்ணி சிந்துவையும் சிவாவையும் நீங்கள் தான் பிரித்து வைக்கணும். அவங்க 2 பேரும் மட்டும் சேர்ந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக சிந்து கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சிந்து, எப்படி சிந்து பெரியம்மாவோட மனசை மாற்றின நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு டாக்டரே, உங்ககிட்ட பேசிட்டு நான் பாட்டுக்கு கோவிலுக்கு போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன்னா அந்த நேரம் பார்த்து ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் கழிச்சு தான் அத்தை வந்தாங்க. வந்த உடனே என்னம்மா சிவா கூட சேர்ந்து வாழ முடியலன்னு நினச்சி நீ வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. டாக்டரே என்னையும் பிரிச்சிடாதீங்க அத்தை அப்படின்னு கெஞ்சி அழுதுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன மனசு மாறுறாங்களோ எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் திடீர்னு மனசு மாறி நீயும் சிவாவும் சேர்ந்து வாழ்றதுல எனக்கு முழு விருப்பம் இருக்குது. இனிமேல் உங்கள் 2 பேரையும் நான் பிரிக்க மாட்டேன். நீ கவலைப்படாமல் டாக்டர் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? என் சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஆனால் உன்னோட அம்மா தான் இது எல்லாமே கேட்டுட்டு இது நடக்கவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சிந்து, என்னோட பெரியம்மா சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்பேன்னு இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது பெரியம்மாவே உன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக கவலைப்படணும்? கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நான் கவலைப்படவே மாட்டேன். நீ கவலைப்படாத இந்த விஷயத்த நினச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு, இங்கே பாரு சிந்து, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு சிந்து ரூமுக்கு வராங்க. வந்த உடனே, இங்கே பாரு சிந்து, இனிமே நீ கவலைப்படாத. இனிமே சிவாவையும் உன்னையும் நான் எப்பவுமே பிரிக்க மாட்டேன். இங்கே பாருங்க அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா சிந்து, என்னன்னு சொல்லுமா, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, என்னையும் டாக்டரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? எதனால் எங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சிங்க சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, நீ கோவிலுக்கு போயிருந்தல, அதே கோவிலுக்கு தான் நானும் வந்திருந்தேன். அங்கே ஒரு சித்தரை பார்த்தேன். பார்த்த உடனே அதாவது எல்லாத்தையுமே சொன்னார். உன் நல்ல மனசு, நீ எதனால இதெல்லாம் பண்ண, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் புட்டு வச்சாரு. அதை கேட்டுட்டு மட்டும்தான் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டே இப்போது சிவாவையும் உன்னையும் சேர்த்து வைக்கிறேன்னு நான் முடிவே எடுத்தேன். நீ கவலைப்படாத. இனிமேல் அந்த கடவுளையே வந்து உங்களை 2 பேரையும் பிரிக்க சொன்னால் கூட நான் உங்கள் 2 பேரையும் பிரிக்க மாட்டேன். நீ கவலைப்படாமல் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்றதுக்கு தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம சிந்து பயங்கர சந்தோஷமா, டாக்டரே இங்கே பாரு டாக்டரே, இதெல்லாம் கனவா நினவானே எனக்கு சத்தியமாக தெரியல. அதுவும் அன்னபூர்ணி அத்தையே, இனிமே நீ கவலையே படாத. 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுல எனக்கு முழு விருப்பம் இருக்குது. இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை நினச்சாவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு எனக்கு அளவே கிடையாது. நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு சிவா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு டாக்டரே, நான் உனக்கு பிடிச்சது சமைக்கவா? என்ன வேணும் உனக்கு? நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீ என்ன கேட்டாலும் சமைச்சு கொடுப்பேன். இங்கே பாரு சிந்து, நீ என்ன வேணாலும் சமைச்சு கொண்டு வா, அது எல்லாமே நான் சாப்பிடுவேன். நீ சமைக்கிறது எல்லாமே நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே சிந்துக்கும் வெக்க வந்தது. என்ன சிந்து வெக்கமெல்லாம் படுற? அப்படி ஒன்றும் நான் எதுவும் சொல்லிடலையே, எதுக்காக இப்போ வெக்கப்படுற? போ டாக்டரே, இப்போ உன்னை பார்த்தாவே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு நம்ம சிந்துவோட கண்ணத்தை பிடிச்சி, இங்கே பாரு சிந்து, நீ இந்த மாதிரி வெக்கப்படுறத பார்த்தா ரொம்ப அழகாக இருக்க, நான் இதை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, என்ன டாக்டரே, என்ன இப்படியெல்லாம் நீ பேசுவியா? இப்படியெல்லாம் பேசுவியான்னு நான் எத்தனை நாள் எங்கிருக்கேன் தெரியுமா? எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பைரவி பயங்கர டென்ஷனாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆறுமுகம் போயிட்டு, என்ன பைரவி, என்ன உன்னோட ஃபேஸை பார்த்தாவே ரணகலமாக இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு அத்தை எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க, எதுக்கு அந்த சிந்துவை ஏற்றுக்கிட்டாங்க, அவள் பண்ண தப்புக்கு அவளுக்கு கரெக்டான ஒரு தண்டனையை தானே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக மனசு மாறி சிந்துக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது. அவள் இந்த வீட்டில் இருக்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பைரவி, சிந்து உன்னோட அக்கா தானே, எதுக்காக இவ்வளோ கோவப்படுற அவ மேலே? அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டதில் அவளுக்கு உரிமையே கிடையாதா? எதுக்காக
உனக்கு உன்னோட அப்பா அம்மா தான் உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நீ அவங்க மேலே கோவப்படுறத விட்டுட்டு சிந்து மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், சிந்துவால் தானே என்னோட அப்பா அம்மா என்கிட்ட வந்து காலில் விழுந்து கெஞ்சி இப்படி ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. நான் என்ன பண்ணுவேன்? இங்கே பாரு, எனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸை கொடுத்துட்டேன்னா அவள் இருக்கிற வீட்டில் என்னால் இருக்க முடியாது. நான் பாட்டுக்கு கிளம்பிட்டே இருப்பேன். நீ முதல்ல எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குற வேலையை பாரு. இங்கே பாரு பைரவி, நீ கனவுலையே நினச்சா கூட இப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. இந்த விஷயத்தை அப்படியே நினச்சிக்கிட்டே இரு, உனக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும். இங்கே பாரு பைரவி, என்னால் உனக்கு டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்கவே முடியாது. நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பைரவி ரொம்பவே கோவமாக உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு பைரவி கிட்ட வராங்க. வந்த உடனே இங்கே பாரு பைரவி, என்ன பைரவி நீ பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அத்தை, எதுக்காக நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? அவள் பண்ண தப்புக்கு நீங்கள் அவளுக்கு கரெக்டான ஒரு தண்டனையை தானே கொடுத்தீங்க. திடீர்னு மனசு மாதிரி 2 பேரும் சேர்ந்து வாழ சொல்லியிருக்கீங்க. எனக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்க சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்ட நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் பைரவி கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு பைரவி, உன்னோட அக்கா இது எதுவுமே தெரிஞ்சு பண்ணலையே, எல்லாமே தெரியாம தானே பண்ணா அப்படின்னு சொல்லவும், நம்ம பைரவி இருந்துட்டு சிந்துவை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.